Hi friends, welcome back to my channel Alien Vlogs. இன்றைக்கி நம்ம தேங்காய் சேர்க்காமல் வெங்காயம் சேர்க்காமல் தக்காளி கறி ஈஸியாக 5 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவசரமாக காலையில் வேலைக்கு கிளம்புறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான டிஷ். இது ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இதை வந்து சாதத்து கூட இட்லி தோசை கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். இந்த கறி பண்ணுறதுக்காக நல்ல பழுத்த 5 தக்காளி எடுத்துக்கிறேன். 4 பேருக்கு 2 நேரம் சர்வ் பண்ணக்கூடிய அளவு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாய் இல்லைனா இதே மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்து பாத்திரம் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 2 பச்சை மிளகாயை வந்து சின்ன சின்ன பீசஸாக இதில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நல்லா கிளறி விட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி எல்லாமே நல்லா மை மாதிரி நல்லா உடஞ்சி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இது நல்லா வேக விடுங்க. திரும்ப ஒரு 1 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வேக விடுறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு சேர்த்த தக்காளி எல்லாமே வந்து நல்லா மை மாதிரி ஆயாச்சு. இப்போ இதில் வந்து சேர்க்க வேண்டிய மசாலா என்னென்னு பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 30 செகண்ட் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான், நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கட்டியாக கிரேவியாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் இதில் தண்ணி சேர்க்குறதுக்கு பதில் அரிசி வடித்த தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா இன்னும் நம்மளோட குழம்பு வந்து நல்ல கொழுப்பாக கிடைக்கும். நான் அதுக்காக கொஞ்சமாக அரிசி வடித்த தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வேண்டாம், லைட்டாக கொதிக்க விட்டால் மட்டும் போதும். அவ்வளோதான், டேஸ்டியாக பண்ணக்கூடிய நம்மளோட தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசை கூட வேணாலும் எடுத்துக்கலாம். இட்லி தோசை கூட எடுக்கும்போது இந்த அளவுக்கு லூஸ் கன்சிஸ்டன்சி பண்ண வேண்டாம். நான் இன்றைக்கி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்காக தான் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் இவ்வளோ லூஸாக இருக்குது. ஆனால் ஆறும்போது இது வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம ஒரு புளிப்பான ரெசிபி பண்ணும்போது அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தோன்னா இந்த புளிப்பெல்லாம் பேலன்ஸ் ஆக்கி அந்த குழம்பு வந்து டேஸ்டியாக இருக்கும். நம்ம கேக் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதோடய ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்போ எல்லாருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம தேங்காய் துருவி கஷ்டப்பட வேண்டாம், வெங்காயத்தோட தோல் உடச்சி கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக இதை டேஸ்டியாக பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை பார்க்குறேன். டில் தட் பை, டேக் கேர்.